தமிழக அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களால் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் கிராமத்தில் நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க இளைஞர்கள் மக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பதாகவும் கூறினார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட வடக்கு மண்டலத்தை சேர்ந்த 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நம்ம அரசோட திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய பேட்டிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடுறாங்க. அப்படி பேட்டி அளிச்ச ஒரு தாய் பேசுனாங்க, தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்கிற சுயமரியாதை உணர்வோடு பேசுனாங்க.